அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மகாலய அமாவாசை நாளைக்கு நமக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த இலை கிடைச்சா தவற விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த இலை பரிகாரத்தை நாளைய நாளில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது உடனடியாக தீரும். அது மட்டும் இல்லாமல் தீராத கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி எதிரிகளோட தொல்லையும் நீங்கும். இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளோட ஆட்டம் அடியோட ஒளியும்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகாலய அமாவாசை நாளைக்கு நமக்கு இருக்கு. நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளை பெற்று கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னு கூட சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு அமாவாசை வரும். அதில் இந்த மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது, சக்தி வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம். பொதுவாக அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். அதுலேயும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கந்திருஷ்டியும் செய்வினை பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கான பரிகாரங்களை அமாவாசை நாளில் நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை அற்புதமான முறையில் மாறும். உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில் அமாவாசை நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் எதிரிகளோட தொல்லை நீங்கிறதுக்கும் அடுத்ததாக எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இலை பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த இலை பரிகாரத்தை நாளைய நாளில் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எருக்கன் இலை தேவைப்படும். ஒரே ஒரு இலை இருந்தால் கூட போதுமானது. இப்போது உங்களுக்கு 2-3 கஷ்டம் இருக்குது அப்படின்னா, அதாவது எனக்கு எதிரிகளோட தொல்லையும் இருக்குங்க, கடன் பிரச்சனையும் இருக்குது, இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது, இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், அதாவது கஷ்டங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் இலையை எடுத்துக்கோங்க. இந்த எருக்கன் இலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சூரிய ஒளியில் தண்ணீரே இல்லாமல் வளரக்கூடிய செடி தான் இந்த எருக்கன் இலை. சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் எருக்கன் இலையை பயன்படுத்தி நாம் பரிகாரத்தை செஞ்சாலே நமக்கு கை மேலே பலனை கொடுக்கும். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னமுமே அற்புதமான பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க. இப்போது உங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எருக்கன் இலையை எடுத்துக்கோங்க. இந்த எருக்கன் இலையை நீங்கள் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வேப்ப எண்ணெய் தேவைப்படும். இந்த வேப்ப எண்ணெய் சின்ன பாட்டில் இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகளில், பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகளில், இன்னும் சொல்லப்போனால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட நமக்கு கிடைக்குது. என்கிட்ட ஏற்கனவே வேப்ப எண்ணெய் இருக்குது. நான் அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு 2-3 சொட்டு வேப்ப எண்ணெய் இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது.
அடுத்ததா நமக்கு கற்பூரம் தேவைப்படும். பச்சை கற்பூரம், சாதாரண கற்பூரம், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். எந்த கலர் பேனாவாக வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா ப்ளூ கலர், பிளாக் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் உங்கள் முன்னோர்கள்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய எருக்கன் இலையில ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன்னு மட்டும் எழுதினாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 4-5 கடன் இருக்கும்போது அந்த 4-5 கடனோட மொத்த தொகை என்னவோ அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் எழுதலாம். இது உங்கள் விருப்பம்தான். கடன்னு எழுதினா கூட போதுமானது. அடுத்ததா எதிரிகளோட தொல்லை இருக்குன்னா அந்த எதிரிகளோட பெயர் உங்களுக்கு தெரியும்னா அவங்களோட பெயரை எழுதுங்க. எனக்கு 4-5 எதிரிகள் இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தமாக எதிரிகள்ங்கிற வார்த்தையை மட்டும் இன்னொரு இலையில எழுதிக்கோங்க. இங்கே நீங்கள் எதிரிகள்னு எழுதும்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே உங்களை விட்டு தள்ளி போவாங்க. அதனால் எதிரிகளோட பேரை எழுதுறதுக்கு பதிலாக எதிரிகள் அப்படின்னு சொல்லி எழுதுறதே நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். சரி, இன்னொரு இலை எடுத்து நோய்கள் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஒரு சில வீடுகளில் கணவர் குடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா குடிப்பழக்கம்னு கூட எழுதலாம். எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு இலையிலையும் எழுதிக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரே இலையில எல்லா கஷ்டத்தையும் எழுதக்கூடாது. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் தனித்தனியாக ஒரு இலைங்கிற மாதிரி எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இலையிலையும் ஒரு 2 சொட்டு வேப்பெண்ணெயை நல்லா அந்த இலை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் வந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால்கனி இருந்தால் பால்கனியில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மொட்டை மாடியிலையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் வெட்ட வெளியில் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இலைகளை ஏதாவது எரிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுட்டு இந்த இலைகளை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி வைங்க. அந்த கற்பூரம் எரிய எரிய அந்த எருக்கன் இலையும் ஓரளவுக்கு எரியும். இப்படி எரிஞ்சு முடிச்ச உடனே அது ஒன்றும் பாதியமாக எரிஞ்சிருந்தா கூட பரவாயில்லை. அந்த சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் யார் கால்லையும் படாத இடத்துல ஓரமாக தான் தூக்கி போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்த எருக்கன் இலை எரியும் போது அந்த இடத்துல அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் அந்த நெருப்போட நெருப்பாக பொசுங்கி போகிற மாதிரி உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. எருக்கன் இலையை எரித்து முடித்ததுக்கப்புறமா உங்கள் கை கால் முகத்தை கழுவிட்டு மனசில் நம்பிக்கையோடையும் புத்துணர்ச்சியோடையும் இன்னையோட எனக்கு இருந்த கஷ்டம் எல்லாமே ஒழிஞ்சுது, நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை புதுசாக ஆரம்பமாகும், என்னுடைய கஷ்டத்துக்கான தீர்வுகள் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட மற்ற வேலைகளை பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே கை மேலே பலன் கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.